இன்னைக்கு சயின்ஸில் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 2 பாடம் பேர் என்ன? எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியில் நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்க்க போகிறோம். பிரைமரி செல் அண்ட் செகண்டரி செல்ஸ். In our daily life we are using cells and batteries for functioning of remotes, toys, cars, clocks, cell phone, etc. கரெக்டாப்பா? நம்ம வந்து செல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா. ஈவன் தோ பாரு, இந்த டீ இங்க வரணும், இது தப்பு, புரியுதா? ஈவன் தோ இந்த டீ இங்க சேரணும். ஈவன் தோ all the devices produce electrical energy, some of the cells are reusable and some of them are only for single use. சில செல்ஸ் எல்லாம் வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம், சில செல்லு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? சரி. Do you know the reason why? Based on their type, they are classified into two types, namely primary cell and secondary cell. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? Primary cell பார்க்க போறோம். ஓகேவா? The dry cell commonly used in torches is an example of primary cell. Dry cell, it cannot be recharged after use. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் வந்து ட்ரை செல். டார்ச்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கிறது ரீசார்ஜபிள் பேட்டரி. வெறும் செல் மட்டும் போட்டு பண்ணுவாங்க, டார்ச் போடுவாங்க. அதுக்கு பேரு ட்ரை செல் அப்படின்னு பேரு. செகண்டரி செல்னா என்ன? செகண்டரி செல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஜெனரேட்டர்ஸ். ஆட்டோமொபைல்ஸ்னா என்னப்பா? வண்டிங்க, ஸ்கூட்டரு, காரு, லாரி அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுல யூஸ் பண்ற பேட்டரிஸ் எல்லாமே ரீயூசபிள் செல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? The chemical reaction in them can be reversed, hence they can be recharged. சரியா? அதை வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். Lithium cylindrical cells, button cells and alkaline cells are other types that are in use. ஓகேவா? lithium cell, lithium cylindrical cell, button cell and alkaline cell இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாமே செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஓகே. ஆக்டிவிட்டி பாருங்க. பாரு, I am so exhausted. பாருங்க இருக்கு பாரு. எக்ஸாஸ்டட்னா ரொம்ப ஓஞ்சி போயிட்டேன்னு அர்த்தம். எக்ஸாஸ்டட்னா ஃபெட் அப், ஓஞ்சி போயிட்டேன். I am going to faint. நான் வந்து கொலாப்ஸ் ஆக போறேன். What first aid will you give me to wake up? அப்படின்னா ரீசார்ஜ் பண்ண வேண்டியதான். ஓகே, இங்க இருக்கு பாரு. Difference between primary cell and secondary cell. Primary cell னா என்ன, secondary cell னா என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? Where's the pencil? Comment liya? Okay, we will take the pencil here. Okay, first, the chemical reaction inside the primary cell is irreversible. Irreversible னா என்னப்பா? மாற்ற முடியாதது, மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாதது. அதுக்கு பேர் தான் பிரைமரி செல். அதனால தான் அதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதான். ஓகேவா? ரைட். The chemical reaction inside the secondary cell is reversible. மறுபடியும் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் செகண்டரி செல்ல. ஓகே. It cannot be recharged. எது? பிரைமரி செல் cannot be recharged. செகண்டரி செல் can be recharged. ரீசார்ஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப செல்போன்ல இருக்கிற பேட்டரி, செல்போன்ல இருக்கிற செல், அதுக்கு பேரு செல்போன். செல்போன்ல இருக்கிற செல் அல்லது பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். இதை போட்டு போட்டு நம்ம பண்றோம் இல்லையா? அதாவது அடுத்தது எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி செல்ஸ் ஆர் லெட் அக்யூமுலேட்டர். லெட்ங்கிறது ஈயம். எடிசன் அக்யூமுலேட்டர் அண்ட் நிக்கல் அயன் அக்யூமுலேட்டர். இத்தனை இருக்கு. லெட் அக்யூமுலேட்டர், எடிசன் அக்யூமுலேட்டர் அண்ட் நிக்கல் அயன் அக்யூமுலேட்டர். It is used to separate devices such as mobile phones. It is used to operate devices such as mobile phones, cameras, computers and emergency lights. நம்ம வீட்ல எமர்ஜென்சி லைட் இருக்கா? எங்க இருக்கு?
எமர்ஜென்சி லைட் இருக்கா? இந்த டார்ச் இருக்குல்ல, அது என்னது? எமர்ஜென்சி லைட் மாதிரி தான். சரியா? அடுத்தது எக்ஸாம்பிள் சிம்பிள் வோல்டாயிக் செல், டேனியல் செல், லிச்லான்ச்சி செல், லிச்லான்ச்சி செல், லிச்லான்ச்சி செல் அண்ட் ட்ரை செல். இது எல்லாமே வந்து ட்ரை செல் அல்லது பிரைமரி செல்லுக்கு எக்ஸாம்பிள். எது எது சொல்லு? சிம்பிள் வோல்டாயிக் செல், simple வோல்டாயிக் செல், டேனியல் செல் and லிச்லான்ச்சி செல் and dry cell. Okay, examples of secondary cell என்னது? lead accumulator, Edison accumulator and nickel ion accumulator. சரி, ஓகே. அடுத்தது we will come to primary cell, simple dry cell. A dry cell is a type of chemical cell commonly used in the common form of batteries for many electrical appliances. ஒரு சாதாரண dry cell எல்லாம் மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல முதல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? It is convenient source of electricity available in portable and compact form. Portable என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போறது தானே portable. செல்போன் இஸ் போர்ட்டபிள். இந்த போன் போர்ட்டபிளா? லேண்ட்லைன் போர்ட்டபிளா? இல்ல. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியுமா? ஆமா. அதனால அது இட் இஸ் நாட் போர்ட்டபிள். போர்ட்டபிள்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு போறது. அதனால செல்போன். போர்ட்டபிள் அண்ட் காம்பாக்ட்னா என்ன? ரொம்ப சின்னது. காம்பாக்ட்னா ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதானே ட்ரை செல். இட் வாஸ் டெவலப்டு இன் 1887 பை சகிசோ ஆஃப் ஜப்பான். ஜப்பான்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் சகிசோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1887ல இந்த ட்ரை செல்ல கண்டுபிடிச்சார். ஓகேவா? ரைட். இந்த ட்ரை செல். இந்த ட்ரை செல் draw the parts of dry cell கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு வட்டமா இருக்கு இல்லையா? நடுவில் இருக்கிறது, வெளியே இருக்கிறது, அவுட் சைடு இருக்கிறது. இதெல்லாம் வந்து லேயர்ஸ், அவுட் சைடு லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சென்டர் பார்ட் வந்து கேத்தோடு. என்னது? சென்டர் பார்ட். சென்டர் பார்ட் அந்த பிளாக்கா இருக்கு இல்லையா? அது வந்து கேத்தோடு. கேத்தோடுன்னா என்னது? கிராஃபைட் ராடு. கிராஃபைட்னா என்ன தெரியுமா? இந்த பென்சில் இருக்குல்ல, கருப்பா பென்சில் எழுதுறீல்ல, காகித பென்சில் எழுதுறீல்ல, அந்த பென்சில் கருப்பா எப்படி எழுதுது? அது கிராஃபைட் தான். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்றாங்க. புரியுதா? கேத்தோடா யூஸ் பண்றது. அடுத்தது ஆனோடுனா என்னன்னா ஜிங்க் இன்னர் கேஸ். இந்த இன்னர் கேஸ் இருக்கு பாரு, பிங்க் கலர்ல, பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, சுத்தி இருக்கும். அது வந்து கேத்தோடு, சாரி ஆனோடு யூஸ் ஆகும். அது வந்து ஜிங்க் இருக்கிற ஒரு மெட்டீரியல். இப்ப அயனு, சில்வர், காப்பர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஜிங்க்னு ஒரு மெட்டீரியல். ஓகேவா? அடுத்தது என்னது? பேஸ்ட் ஆஃப் MnO. பேஸ்ட் ஆஃப் MnO. So NHCl and carbon. Cl னா கால்சியம், NH னா என்னன்னு தெரியல, மறந்து போச்சு எனக்கு. ஓகே. and carbon. Cl அது. Cl. It is Cl, calcium. Okay. You will see இதுல எங்க போட்டுருக்காங்களா பாப்போம். Dry cells are normally used in small devices. எப்படி? Such as remote control for TV, touch, camera and toys. Okay va? The dry cell is a portable form of Lichlansky cell. Okay va? It is a portable form of Lichlansky cell. It consists of zinc vessel which acts as a negative electrode. It consists of zinc vessel. உள்ள zinc இருக்கு பாரு இல்லையா, அந்த பிங்க் கலர்ல இருக்கு பாரு, அது. ஓகேவா? It consists of zinc vessel which acts as a negative electrode and or anode. The vessel contains the moist paste of sawdust saturated with the solution of ammonium chloride. Yeah, NH na ammonium chloride. And zinc chloride. ஓகேவா? இதுல என்ன இருக்குங்க? என்ன இருக்கு? பேஸ்ட் ஆஃப் MnO. ஓகேவா? இதுல பேஸ்ட், அந்த பேஸ்ட் வந்து இருக்கும் பசை. ஓகேவா? அது இங்க இருக்கும். அதனாலதான் அது காஞ்சி போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாது அது மறுபடியும்.
The aluminum chloride acts as an electrolyte. இந்த அலுமினியம் குளோரைடு, அம்மோனியம் குளோரைடு இருக்கு இல்லையா, அது விஷம். ஆக்சுவலாக அம்மோனியம் குளோரைடுங்கிறது பயங்கரமான விஷம், பச ஃபார்மில் இருக்கும். இது வந்து என்னது, விஷம் தான் அது. ஆனால் அதுதான் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரோலைட்டாக யூஸ் ஆகுது. ஓகேவா, ரைட். எலக்ட்ரோலைட்ஸ் என்ன, எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் சப்ஸ்டான்சஸ் தட் பிகேம் அயன்ஸ். அயன்னா பாரு, ஸ்பெல்லிங் பாரு, தமிழ்ல அயனின்னு சொல்லுவாங்க. IONS, IRON, இரும்பு கிடையாது, இது வெறும் அயன்ஸ். In solution and acquire the capacity to conduct electricity. எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றதுக்குரிய கெப்பாசிட்டியை அது வந்து பெறும். ஓகேவா, electrolytes are substances that become ions in solutions and acquire the capacity to conduct electricity. ஸோ அப்போ என்ன ஆகும், இது கேத்தோட், இது ஆனோட், இது நடுவில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா, கரண்ட் பாஸ் ஆகிறதுக்குரியது தான் வந்து இந்த பேஸ்ட். ஓகேவா, இப்போ என்ன நடக்கும், இது வந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணும், பசை இருக்கிற வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும், கரண்ட் ஜென்ரேட் பண்ணும். அந்த பேஸ்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு 4 மெட்டீரியல் சேருது இல்லையா, அந்த பேஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இது பிளஸ்ல இந்த பக்கம் கரண்ட் வருமா, மைனஸ்ல இந்த பக்கம் தானே கனெக்ட் பண்றோம். இந்த இடத்துல வந்து இந்த ஆனோடு கனெக்ட் ஆகுதா மைனஸ்ல, ஸோ எலக்ட்ரிசிட்டி இப்படி பாஸ் ஆகும். அப்ப நடுவில் ஏதாவது பல்போ ஏதோ ஒன்று வச்சா உனக்கு எரியும். ஓகேவா, அல்லது அந்த பொருள் வேலை செய்யும், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஓகேவா, சரிங்க பாரு. The purpose of zinc chloride is to maintain the moistness. Moistness என்ன, பிசுபிசுப்பு தன்மை, ஈரப்பதம். என்னது, ஈரத்தன்மை, ஈரப்பதம் சொல்லுவாங்க. ஓகேவா, moistness, ஈரத்தன்மை. The purpose of zinc chloride is to maintain the moistness of the paste being highly hygroscopic. Hygroscopic என்ன, தண்ணி உரியக்கூடியது. ஓகேவா, the carbon rod covered with a brass என்னப்பா, பித்தளை. brassனா பித்தளை, அதுக்கு மேக்னெட்ல ஒட்டாது. ஓகேவா, ஓகே. brass cap is placed in the middle of the vessel. கார்பன் ராட் இப்படி வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல அந்த பிராஸ் கேப் வந்து அது மேல வச்சிருப்பாங்க. ஓகே, இட் ஆக்ட்ஸ் as a positive electrode or cathode. பாசிட்டிவ்ல இருந்தா, பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு என்ன பேரு, கேத்தோடு. நெகட்டிவ் இருந்தா அதுக்கு பேர் ஆனோட்னு சொல்றாங்க. ஓகே, it is surrounded by closely packed mixture of charcoal and manganese dioxide. manganese dioxide எல்லாம் கெமிக்கல் பேர் இது. ஓகே, எல்லாமே name of the chemicals, charcoal and manganese dioxide in muslin bag. muslin ஒரு சின்ன கிளாத், அந்த கிளாத் பேக்ல வந்து அதை வச்சிருப்பாங்க. here manganese dioxide acts as a depolarizer. மின்முனைவு மாற்றம். The zinc vessel is a small hole. The zinc vessel is sealed at the top of the pitch or shellac. Zinc vessel is sealed at the top with a pitch or shellac. Pasa. A small hole is provided in it to allow the gases formed by the chemical action to escape. The chemical action inside the cell is the same as the latch itself. முட்டை வேக வச்சு தட்டுமா, அப்படி குழம்பு இருக்கு ஊற்றி சாப்பிட்டுக்குங்களா, வேக வச்சுட்டா. வேக வச்சு எப்படி அதை ஊற்றி சாப்பிட்றது, ஆம்லேட் போட்டால் தான் தொட்டு சாப்பிட முடியும். ஆம்லேட் போட்டுருவா. அடுத்தது என்ன, the dry cell is not really dry in nature, but the dry cell is not really dry in nature, but the quantity of water in it is very small, as the electrolyte is in the form of a paste. In other cells the electrolyte is only a solution.
தண்ணியாக இருக்கும், இதில் வந்து பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா, ஈரப்பதம். அடுத்தது பேட்டரிஸ். செல்லுடைய பெரிய அமைப்பு தான் வந்து பேட்டரி. ஓகேவா, இப்போ இது செல்லு பாரு, இப்படி சேர்த்தாப்படி வச்சிருக்கான். பேட்டரியில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வச்சிருக்கான். ஓகேவா, இது லேம்ப்னா என்ன, விளக்கு. ஓகே, இது இந்த மாதிரி பல்பு. பேட்டரிஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, பேட்டரிஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். இது மாதிரி 2-3 சேர்ந்தது பேட்டரி. Where chemical reactions creates a flow of electrons in the circuit. Electrons என்னப்பா, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஃப்ளோ இல்லையா, அப்படிதானே? All batteries are made up of 3 basic components: anode, the plus side, the cathode, the minus side, and some kind of electrolyte. Electrolyte is a substance that chemically reacts. Electrolyte is a substance that chemically reacts with the anode and cathode. இது மாதிரி chemically react பண்றதுனால அது என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பேட்டரினா என்ன, பேட்டரியில ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் இருக்கும். ஓகேவா, மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போறது தான் வந்து பேட்டரி, எலக்ட்ரிக் ஃப்ளோ. ஓகேவா, சரி. இன்வென்ஷன் ஆஃப் த பேட்டரி. பேட்டரி எப்ப கண்டுபிடிச்சாங்க? One fateful day in 1780, Italian physicist, இயற்பியல் வல்லுனர், Italian physicist, physician, biologist and philosopher Luigi Galvani. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். Luigi Galvani. அவர்தான் இட்டாலியன் சயின்டிஸ்ட். அவர் என்ன சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல பாரு, பிசிசிஸ்ட், பிசிஷியன், பயாலஜிஸ்ட், பிலாசபர், இவ்வளோ பார்ட் அவர். லூகி கால்வனி. என்னது லூகி ஸ்பெல்லிங் என்ன? LUIGI GALVANI. லூகி கால்வனி was dissecting a frog attached to the brass hook. brass என்ன? பித்தளை. As he touched the frog, as he touched the frog's leg with an iron scalpel, the leg twitched. iron மூலமா இதை வந்து ஃப்ராகை தொடும்போது அது வந்து நடுங்குது. சரி, Galvani theorized that the energy came from the leg itself. கால்ல இருந்து வர்ற எனர்ஜி, leg itself. But his fellow scientist Alessandro Volta, அவர் பேர் என்ன? Volta believed otherwise. வேற மாதிரி அவர் நினைச்சாரு. Volta hypothesized that the frog's leg impulses were actually caused by different metal soaked in a liquid. He repeated the experiment using cloth soaked in brine instead of frog crops, which resulted in a similar voltage. அதாவது voltage create ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சது. Volta published his findings in 1791 and later created the first battery, the voltaic pile, in 1800. 200 years ago, 220 years ago இவர் வந்து கண்டுபிடிச்சார். ஓகேவா, the invention of the modern battery is often attributed to Alessandro Volta. இவர் பேர் வச்சுதான் அது வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. It actually started with surprising accidents involved in the dissection of the frog. frog உடைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பேட்டரி ஐடியா உங்களுக்கு உதிச்சது. ஓகேவா, அந்த ஐடியா மூலமா கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது எலக்ட்ரிக் ஸ்விட்ச். ஃபர்ஸ்ட் செல்லுன்னா என்ன பார்த்தோம், அடுத்தது பேட்டரின்னா என்ன பார்த்தோம். செல்லுன்னா ட்ரை செல், பிரைமரி செல் and secondary செல், அது வரட்டும். அப்புறம் பேட்டரினா என்னன்னு பார்த்தோம். பேட்டரினா என்ன,
மெனி செல்ஸ் சேர்ந்தது பேட்டரியாக உருவாகும். அடுத்தது இப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச். எலக்ட்ரிக் ஸ்விட்ச்னா என்னப்பா? இப்போ வீட்டிலலாம் நம்ம எல்லாம் ஸ்விட்ச்னா என்ன? ஆன் ஆஃப் பண்ணுறது தானே ஸ்விட்சு, ரைட்? அவர் கண்ட்ரி ஃபேஸஸ் ஷார்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்ம கண்ட்ரியில் எலக்ட்ரிசிட்டி குறைவாக இருக்குது. ஸோ வேஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் யூ ஆர் டிப்ரைவிங் சம்மோன் எல்ஸ் எலக்ட்ரிசிட்டி. நீ எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ணுற அப்படின்னாவே இன்னொருத்தருடைய எலக்ட்ரிசிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. யுவர் எலக்ட்ரிசிட்டி பில் கோஸ் அப். ஸோ வி மஸ்ட் யூஸ் எலக்ட்ரிசிட்டி வெரி கேர்ஃபுல்லி அண்ட் ஒன்லி வென் இட் இஸ் நீடட். எலக்ட்ரிசிட்டி எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாமா? பகலில் எல்லாம் லைட் போட்டு வச்சுக்கலாமா? பகலில் பூரா ஃபேன் போட்டு வச்சுக்கலாமா? எல்லா ரூம்லையும் லைட் ஆன் பண்ணி வைக்கலாமா? பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. We must use electricity very carefully and only when it is needed. We must use electricity as long as we need it in our household activities. Can you remember what you did last year to turn the current on and off? Okay. This time we shall use a switch to turn the current on and off. Correct? You may have used different kinds of switches to turn your household electric appliances on and off. Switches help us to start and stop applications safely and easily. What is the use of switches? Switches help us to start or stop the appliances safely and easily. அதுக்கு தானே switch யூஸ் ஆகுது. switch எதுக்கு? ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா? நிறைய விதமான சுவிட்சஸ் இருக்கு பாரு. மேக் யுவர் ஓன் ஸ்விட்ச். மேக் யுவர் ஓன் ஸ்விட்ச். Let us make a switch of other circuits. Our circuits. They 10 centimeter long iron strip. That's iron strip. Okay, 10 centimeter long. Bend it twice as shown in figure. Okay. Now drive a nail into the bend of the wooden block. Wooden block. The wooden block. Amma. Nail one end of the strip to the other end of the wooden block so that it is free and rests just above the first nail without touching it. Your switch is ready. Would you like to test the switch? To do so, first set up the circuit as shown in figure. How do you use the switch to open or close the circuit? If the bulb in your circuit glows when the metal strip of your switch is pressed in the nail and turns off when it is not, then your switch is working. The switch you made is a very simple one. You may have seen many different types of switch or switchboards. Correct தானே? many switches பார்த்திருக்கோம்ல. இந்த plug போட்டு வைக்கிறது அதெல்லாம் இருக்குல்ல. And employees it were women's school. Correct. The switches are designed according to their usage, convenience and safety. But all of them work on the same principle. Switch is a mechanical component. இது என்னது? Switch is a mechanical component that consists of two or more terminals that are internally connected to a metal strip. Okay, va? Switch is a mechanical component that consists of two or more terminals. Then terminal. இந்த பக்கம் ஒரு terminal, இந்த பக்கம் ஒரு terminal. இப்படி தொட்டா கரண்ட் பாஸ் ஆகும். தொட்டலன்னா கரண்ட் பாஸ் ஆகும். தொட்டா லைட் எரியும். தொட்டலன்னா லைட் ஆஃப் ஆகாது. ஆஃப் ஆயிடும். அதான் சொல்றாங்க. Commonly used switches are given below. First இது என்னது? Tapping key. அடுத்தது toggle switch. Toggle ஆன் ஆஃப். Illuminated switch. அடுத்தது plug key. அடுத்தது rocker switch. இது பேரு rocker switch. Slide switch. இந்த பக்கம் மூவ் பண்றோம்ல, ஸ்லைடு ஸ்விட்ச். நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ சர்க்யூட் டயக்ராம்ஸ் என்னது?
symbol, இது சிம்பல், இது சிம்பல், இது சிம்பல். என்னென்ன சிம்பல்னு பாரு. open, close. ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருந்தா இதுக்கு பேர் பேட்டரி. சர்க்கியூட்ல போடும்போது இந்தந்த சிம்பல்லாம் யூஸ் பண்ணா என்ன பொருள் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? இந்த சிம்பல் யூஸ் பண்ணா இதுக்கு பேரு பேட்டரி. எனர்ஜி சோர்ஸ் has a positive terminal and a negative terminal. ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுக்கு இது மாதிரி போட்டாவே இதுக்கு பேர் என்ன? பேட்டரி. battery, ஓகே. இந்த மாதிரி வெறும் லைன் மட்டும் போட்டா ஒயர்னு அர்த்தம். wire, வெறும் லைன் மட்டும் போட்டா wire. ஒயர்னு அர்த்தம். Connects எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் டு ஒன் அனதர். ஓகேவா? யூசுவலி இன்சுலேட்டட் வித் ரப்பர் கவரிங். ரப்பரோ பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று போட்டு கவர் பண்ணிருக்கோம். அதான ஒயரு. ரைட். அடுத்தது இந்த மாதிரி போட்டா என்ன? பல்ப். bell, லைட் சோர்ஸ் consist of metal filament, glass bulb, metal casing and metal tip. ஓகேவா? இது மாதிரி போட்டா switch. இது ஓபன் பார்ட், இது க்ளோஸ்ட் பார்ட். ஒரு வட்டம், ரெண்டு வட்டம் போட்டு இது மாதிரி போட்டா ஓபன். open, ரெண்டு வட்டம் போட்டு இது மாதிரி லைன் போட்டிருந்தா க்ளோஸ்டு. ஆன்ல இருக்குன்னு அர்த்தம், இது ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இது ஆஃப் இல்ல, தொட்டாதான் ஆன் சொன்னல. வேற இது மாதிரி தொட்டாதான் ஆன். அதாவது க்ளோஸ்டு இருந்தாதான் ஆன், ஓபன்ல இருந்தா ஆஃப். ஸ்விட்ச் controls the flow of electric current. இப்போ இங்க பாரு, you can see the picture here. That is the picture. I can't see. Where is it? Yeah. See? இது bulb. Line இருந்தா circuits. Right. Now we'll see the next one. இங்க பாரு. such as electric components are made up of electric circuits can be closed closed and or open. open. Closed Electric in currents force in the electric conductors metal. இங்க பார்க்கணும் first. Electric current flows in the electric circuit. Bulb lights up. Electric conductors metals such as copper or iron. அது வழியா தானே எலக்ட்ரிக் கரண்ட் போகும். கண்டக்டர்னா கடத்தின்னு சொல்லுவாங்க. அது வழியா போகும். உட்ல போகுமா? போகாது. சரி, இப்போ க்ளோஸ்ட் பார்த்தோம். இப்போ ஓப்பன் இருந்தா என்ன ஆகும்? நோ எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் டு த எலக்ட்ரிக் சர்க்கியூட். பல்ப் டஸ் நாட் லைட் அப். எலக்ட்ரிக் இன்சுலேட்டர் wood, கிளாஸ், ரப்பர், பிளாஸ்டிக். எலக்ட்ரிக் இன்சுலேட்டர் என்னப்பா? கரண்ட் போகாம தடுக்கக்கூடியது, பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. வுட்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுமா? கிளாஸ்ல ஆகுமா? பிளாஸ்டிக்ல ஆகுமா? ரப்பர்ல ஆகுமா? ஆகாது. ஆனா பிளாஸ்டிக்ல ஜெனரேட் பண்ணலாம். எப்படி? சீப்பு வச்சு தேய்ச்சி தொட்டா வருது இல்ல, ஒட்டுது இல்ல. தட் இஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான். அடுத்தது எலக்ட்ரிக் சர்க்கியூட். இப்ப நம்ம என்ன பண்றோம்? எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் பார்த்தோம். அடுத்தது எலக்ட்ரிக் சர்க்கியூட். It is difficult to draw the realistic diagram of the circuit. The electric appliances you use at home have more difficult circuits. Can you draw a realistic diagram of such circuits which contains many bulbs, cells, switches and other components? Do you think it is easy? It is not easy. Electric circuit இது அப்படியே வந்து டிரா பண்ண முடியுமா வீட்டில் இருக்கிறத? அதுக்கு தான் ஒரு ஸ்டாண்டர்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க. Scientists have tried to make the job easier. They have adopted simple symbols. மேல பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி simple symbols for different components in the circuit. We have draw circuit diagrams using these symbols. இப்படி பாரு, ஈஸியா போட்டு முடிச்சிட்டாங்க பாரு. Symbols for bulbs, cells, switches are shown in figure. இதுக்கு பேர் என்னப்பா? செல். இது என்னப்பா? பல்ப். இது என்னது? இது ஒரு பேட்டரி தான். இது என்னது? ஓபன், க்ளோஸ். இது பேர் என்ன? அவ்வளவுதான். ஓபன் ஸ்விட்ச். Okay. Open or close. In a cell, the longer line denotes positive. In a cell, the longer line denotes positive. The smaller line denotes negative. Yes. Longer line denotes positive terminal and the short line denotes negative terminal. We shall use these symbols to show components in the circuits we draw. Such diagrams are called
சர்க்கியூட் டயக்ராம்ஸ். ஓகேவா? சிம்பிள் மூலமா ஒரு பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இதுல அதுக்கு பேர் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு பேர். ஓகேவா? All muscles of our bodies move in response to electric impulses generated naturally in our body. நம்ம கையை எப்படி தூக்குறோம், இப்படி இறக்குறதெல்லாம் எப்படி பண்ணுது? எல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாடியில ஜெனரேட் ஆகுறதுனால தான் அது நடக்குது. இப்ப இப்படின்னு இல்ல, அதுவும் அதன் மூலமா தான் பண்ணும். நம்ம பேசுறது எல்லாம் அப்படித்தான் நடக்குது. எல்லாத்துக்குமே எனர்ஜி வேணும்ல. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட். ஓகே, சீரிஸ் சர்க்கியூட் அண்ட் parallel சர்க்கியூட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். In the above experiment we make the circuit with a bulb and a cell. We make only one kind of the circuit with one cell and one bulb. But we can make many types of circuits if we have more than one bulb or cells by connecting components in different ways. First series. Series na ஒண்ணும் கிடையாதுப்பா. ஒரே ஒரு சுவிட்ச், ஒரே ஒரு பல்பு, அப்புறம் இது மாதிரி ஒரே ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தா அதுக்கு பேரு சீரியஸ் சர்க்கிள்னு பேரு. ஓகேவா? Two kinds of circuits can be made with two bulbs and a cells. In this experiment we can make one of them and study it. இங்க என்ன இருக்கு? ரெண்டு பல்ப் இருக்கா, ஒரு பேட்டரி இருக்கா, இதுக்கு பேர் ஒயரா? இப்ப என்ன பண்ணும்? பிக் சைடு வந்து பிளஸ் சொல்றாங்களா? கரெக்டா? சின்ன சைடு வந்து சின்ன லைன் வந்து நெகட்டிவா? ஓகேவா? இந்த கரண்ட் இப்ப போய் இது மாதிரி போட்டா பல்புன்னு பேரா? அவ்வளவுதான். இது பேர் தான் சர்க்கியூட். ஒரு செல்லு ரெண்டு பேட்டரி வச்சு, சரி, ஒரு செல்லு ரெண்டு பல்பு வச்சு ஒரு சர்க்கியூட் போடுன்னா எப்படி போடுவேன்? இப்படிதான் போடணும். ஃபர்ஸ்ட் பேட்டரி போடணும். பேட்டரி போட்டுட்டு அப்புறம் ரெண்டு பல்பு போட்டு அதை வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணா அதுக்கு பேரு. இது இன்னும் ஃபினிஷ் ஆகல. இது ஃபினிஷ் ஆகணும்னா மறுபடியும் இங்க மைனஸ் போடணும், இங்க பிளஸ் போடணும், போட்டு இண்டிகேட் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஓகே, இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த சர்க்கியூட் டயக்ராம் தட் த two bulbs are connected one after another. ஒன்னு பக்கத்துல ஒன்னு கனெக்ட் பண்ணிருக்காங்களா? The circuit diagram shows the sequence of the bulb and cell, not their real position. The way in which the bulbs have been connected in this circuit is called series connection. இது மாதிரி பல்பை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சீரிஸ் கனெக்ஷன். அதுக்கு பேர் என்ன பேரு? சீரிஸ் கனெக்ஷன். ஓகேவா? சீரிஸ்னா தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு பேரு சீரிஸ். ஓகேவா? Now we make the circuit by joining two bulbs and a cell. Do both cells, both bulbs lit up? Do both glow equally bright? If one glows less bright, which will it shine more brightly if we change its place in the sequence? Change the sequence of bulb and notice. பக்கத்துல இருக்கிறத பொசிஷன் மாத்தி வச்சா ஏதோ ஒரு பல்பு லைட் நல்லாவும் அது ஒண்ணு டிம்மாவும் எரியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. Sometimes bulbs appear to be similar, can differ from each other. So similar looking bulbs do not always glow equally bright when connected in series. Seriesல கனெக்ட் பண்ணா ஒரே மாதிரி இருக்கிற பல்பு ஒரே மாதிரி பிரைட்னஸ்ல எரியாது. ஓகேவா? The circuit can be broken at several places. For example, between the cell and the bulb, between the two bulbs, etc. இந்த மாதிரி பிரேக் பண்ணுவாங்க. எப்படி பிரேக் பண்றாங்க? அதுக்கு பேர் தான் வந்து parallel cellனு பேர். என்னது? parallel circuit. பாரு, அதே தான் முதல்ல பக்கத்துல கனெக்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ எப்படி பண்ணிருக்காங்க? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இந்த லைன்ல இருந்தே இழுத்து இந்த லைனுக்கு இப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க. சோ பேட்டரி, பல்பு, பாருங்க ஒயர் ஃபர்ஸ்ட் இது மட்டும் கீழே இருக்கிறத மறந்துரு, கீழ் பார்ட்ட மறந்துரு, கீழ் பல்ப. அப்ப என்ன ஆகும்? இது நார்மலா இப்படி வந்து இப்படி சீரியஸா வந்துருமா? சீரியஸ்னா என்ன? தொடர்ச்சியா வந்துருமா? பட் இங்கிருந்தே இங்க லைன் இழுத்து மறுபடியும் இன்னொரு பல்பு கனெக்ட் பண்ணி இங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ரெண்டு பல்பு. இதுக்கு பேர் தான் parallel. parallel இருக்கா லைன்? இது பேர் தான் parallel. சரி, figure shows a circuit in which two bulbs are connected at different places.
இதெல்லாமே parallel கனெக்ஷன் தான். பாரு, இங்க பல்ப் இருக்கு, இதுக்கு தனி சுவிட்ச் இருக்கு. பக்கத்து ரூம்ல ஒரு பல்ப் இருக்கு, அதுக்கு தனி சுவிட்ச் இருக்கு. கிச்சன்ல ஒரு லைன் இருக்கு, அது தனி சுவிட்ச் இருக்கு. அதனால இதெல்லாமே parallel கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷன்னா ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணா எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வெளி இருக்குல்ல ட்ரிப்பர் ஆஃப் பண்ணா எல்லாமே போயிடுதா? அது மாதிரி இது parallel தான் நம்ம வீட்ல இருக்கிறதெல்லாம். ஓகே, இங்க பாரு, this is the second types of circuit. Two bulbs in these circuits are said to be connected in parallel, and such circuits are called parallel circuits. Types of circuits எத்தனை? Series and parallel. ஓகேவா? Series and parallel. சீரியஸ்னா பக்கத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. parallel one after another. ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு. side by side. Okay, not one after another, side by side. Okay. Similarity and differences between series and parallel circuit. ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? இது பாரு, ஃபர்ஸ்ட் இது சீரிஸ் சர்க்கியூட், இது parallel சர்க்கியூட். இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது, ஓகே. சீரிஸ் சர்க்கியூட்ஸ் பாரு, சிங்கிள் லூப் கனெக்ஷன், ஒரே ஒரு லூப் தான் இருக்கும். ஒரே ஒரு லூப்னா என்னப்பா? இங்க பார், இதுக்கு பேர் தான் ஒரே ஒரு லூப். அப்படி போயிட்டு இது வந்துருக்கு, இதுதான் ஒரு லூப். இங்க நடுவுல ஒரு கோடு போட்டா அது parallel. நடுவுல ஒரு லைன் கொடுத்தா அதுக்கு பேரு parallel. அதுல இன்னொரு பல்பு கூட நம்ம வச்சுக்க முடியும். பாரு, பல்ப்ஸ் டிம்மர், ஒரே ஒரு 4 பல்பு ஒரே வரிசை அப்படி கனெக்ஷன் பண்ணா பல்பு டிம் ஆகும். சரியா? லைட் கம்மியா எரியும். பல்ப்ஸ் ஷேர் பவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ எல்லாத்துக்கும் காமனா பவர் வருதுன்னா 4 பல்ப் இருந்தா 4க்கும் சேர்ந்து தான் ஷேர் ஆகும். அப்போ பிரைட்டா எரியாது, டிம் ஆயிடும். 4 பல்ப் இருந்துச்சுன்னா ஒரு செல்லுல 4 பல்ப் கனெக்ட் பண்ணா எப்படி எரியும்? பிரைட்டா தானே எரியும். ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணா எல்லாம் பிரைட்டா எரியும்ல, இது மாதிரி. எஸ், ஆல் பல்ப்ஸ் கோ அவுட் இஃப் ஒன் கோஸ் அவுட். இப்போ ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல சர்க்யூட் பிரேக் ஆயிடுது இல்ல, அதனால எந்த பல்பும் எரியாது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? கிச்சன்ல இருக்கிற பல்ப் ஃபியூஸ் போச்சுனாலும் இங்க லைட் போட்டுக்கிறோமா? கிச்சன்ல பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம இங்க உட்காந்து லைட் போட்டுக்கலாமா? அதான், அதுக்கு பேர் parallel. இங்க பேர் parallel சர்க்யூட்னா என்ன? கனெக்டட் பை பிரான்ச்சஸ். பிரான்ச்சஸ்னா என்ன? இப்படி parallel-ஆ ஒரே லைன்ல இருந்து இன்னொரு பல லைன் எடுத்துக்கலாம். பல்ப்ஸ் பிரைட்டர், எல்லா பல்பும் பிரைட்டா எரியும். அடுத்தது, ஈச் பல்ப் ஃபுல்லி பவர்டு, ஒவ்வொரு பல்பும் தனித்தனியா பவர் கொடுக்கும். இட் வில் நாட் ஷேர். ஆல் பல்ப் ஸ்டே லிட் இஃப் ஒன் கோஸ் அவுட். ஒரு பல்ப் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் மற்ற பல்ப் எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட். இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ஒயர். ஒயர் காமனா இருக்கும், எனர்ஜி சோர்ஸ் அதாவது பேட்டரிங்கிறது காமனா இருக்கும். இஃப் an electrician attending an electrical fault at your home gets current shock, will you touch him in order to get rid of him from current risk? ஒருத்தனுக்கு ஷாக் அடிக்குதுன்னா அவனை தொட்டு இழுக்க கூடாது. குச்சி இல்லன்னா உனக்கும் ஷாக் அடிக்கும். ஓகேவா? What do you use? Will you use wet stick or beat him to avoid further effects? Why do electric linemen are wearing rubber gloves in their hands while doing electrical work? In the electrical pole, rubber gloves தானே யூஸ் பண்றாங்க. We know that all materials are made up of basic building block, the atom. The atom in turn contains electrically charged particles. Many of these particles are fixed to the atoms, but the conductors such as all metals
there are lots of particles that are not held to any particular atom but are free to wander around randomly in the metal. These are called free charge. Short circuit. You might have observed the spark in the electric pole located nearby in your house. உன்னோட electric poleல spark வர்றத பார்த்திருக்கியா? சேலத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இங்க பார்க்க முடியாது. Do you know the cause of electric spark? This is due to the short circuiting of electricity along its path. A short circuit is simply a low resistance. A short circuit is simply a low resistance connection between the two conductors supplying electrical power to the circuit. What is short circuit? A short circuit is simply a low resistance connection between the two two conductors supplying electrical power to any circuit. ஒரு சர்க்கியூட்ல எலக்ட்ரிக் பவர் சப்ளை பண்ணும் பொழுது ரெண்டு விதமான கண்டக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் வரும். ஓகேவா? ஓகே. லோ ரெசிஸ்டன்ஸ், தடுப்பு தன்மை கம்மியா இருக்கிறது. Arc welding is a common example of the practical application of heating due to a short circuit. Circuit யூஸ் பண்றதன் மூலமா இருக்கக்கூடிய யூஸ் என்னன்னா ஆர்க் வெல்டிங் சொல்லுவாங்க. ஆர்க் வெல்டிங் என்ன? ஆர்க் வெல்டிங் என்னப்பா? ரெண்டு அயன் ஜாயின் பண்றதெல்லாம் பண்றாங்கல்ல, ராடு வச்சு ஜாயின் பண்ணுவாங்க தெரியுமா, சூடு பண்ணி கரண்ட்ல தான் பண்றாங்க அது. ஓகேவா? ஷாக் அடிக்கும், ஆனா அது பிடிச்சிக்குவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர் என்ன? கடத்தி. இன்சுலேட்டர் என்ன? அது மூன்று. இப்போ ஒயர்லாம் ஓப்பனாகவே விட்டுருந்தா என்ன ஆகும்? தொட்டா பிடிச்சிரும். அதனால தான் அந்த மாதிரி இன்சுலேட்டர் போடுவாங்க. பாரு, அதுக்கு பேர் தான் இன்சுலேட்டர். இந்த ஒயர்ல சுத்தி இருக்காங்கல்ல, அதுக்கு பேரு இன்சுலேட்டர். என்னது? இன்சுலேஷன் டேப்லாம் பார்த்துருக்கோம்ல நம்ம, உள்ள இருக்கா இன்சுலேஷன் டேப்? இந்த அம்மா எது டேப்பா? டேப் என்ன டேப்? ஒற்றை டேப். இந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல, இந்த ஒயர்ல கருப்பு கலர்ல ஒட்டி இருக்காங்க பாரு, இது அது அது அதுக்கு பேரு இன்சுலேஷன் டேப். சரியா? ஷாக் அடிக்காம இருக்கிறதுக்காக. Based on the property of the conduction of electricity, substances are classified into two types, namely conductors and insulators, or bad conductors of electricity. Insulators are bad conductors. மெதுவா கரண்ட் வந்து அதுல பாஸ் பண்ணாது. இப்ப மெட்டல்லாம் எடுத்துக்கோ, அயன், காப்பர், அலுமினியம்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் நல்லா கண்டக்ட் பண்ணுதா? வுட்டு பண்ணாது, பிளாஸ்டிக் பண்ணாது. அதுக்கு பேர் தான் வந்து இன்சுலேட்டர்ஸ்னு பேர். The electrons of different types of atoms have different degrees of freedom to move around. Different types of atoms have different degrees of freedom to move around with some types of material. உதாரணத்துக்கு இப்போ வந்து பிளாஸ்டிக்ல ஆட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், காப்பர்லயும் ஆட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். காப்பர்ல ஃபாஸ்டா மூவ் ஆகும், பிளாஸ்டிக்ல ரொம்ப மெதுவா மூவ் ஆகும், அல்லது சம்டைம்ஸ் ஆகவே ஆகாது. ஓகேவா? அதுதான் வந்து வேற வேற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம் சொல்றாங்க. சரியா? With some types of materials such as metals, the outermost electrons in the atoms are very loosely bound and they chaotically move in the space between the atoms of the material. வேகமா மூவ் ஆகும். Because of these virtually unbound electrons are free to leave their respective atoms and float around the space between adjacent atoms, they are often called as free electrons. மெட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், பிகாஸ் இட் வில் மூவ் அரவுண்ட் chaotically. chaotically என்ன? ஃப்ரீயா அது பாட்டு மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். What is electricity? Electric current. Electric current is the flow of electric charges Typically through wires, conductors
and electric devices. ஓகேவா? current flow of charge இதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்தோம் தானே? ஃபர்ஸ்ட் இதுலயே ஃபர்ஸ்ட் பாடத்தோட ஆரம்பத்திலேயே இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட்ல இல்ல, பேஜ்லயே லெசன் ஸ்டார்டிங்லயே இதெல்லாம் வருது. ஆமா, இதுதான் flow of current இல்லையா? ரைட். கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் நெகட்டிவ் எண்ட், இது ஒயர், இது பாசிட்டிவ் ஒயர், இது பாசிட்டிவ் எண்ட். கன்வென்ஷனல் கரண்ட் இப்படிதான் போகும். ஆனா இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி வரும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வரும். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ, டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து எப்பயுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இங்க பாரு கீழே போட்டிருக்கான் பாரு. கன்வென்ஷனல் கரண்ட் என்ன? கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எலக்ட்ரிக் கரண்ட் என்னது? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகேவா? அதனாலதான் பாரு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த நெகட்டிவ் அயன் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க? L is equal to Q by T. மேல ஃபார்முலா பார்த்தோம்ல, அதேதான். வாட்டர் கரண்ட் வெர்சஸ் எலக்ட்ரிக் கரண்ட் அனாலஜி. வாட்டர் கரண்ட், வாட்டர்னா என்னப்பா? டாப்ல இருந்து பாட்டம்க்கு வருமாப்பா. ஹை வேல்யூ டு லோ வேல்யூ ஆல்டிடியூட். வாட்டர் ஹையர் எலிவேஷன், வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ளோ டைரக்ஷன் கீழே வரும். Water molecules flow towards a point of low elevation. Electric charges flow towards a point of lower voltage. Lower voltage. அடுத்தது இங்க என்ன போட்டிருக்கோம் பாரு. ஓபன் சர்க்யூட், க்ளோஸ் சர்க்யூட். ஓபன் சர்க்யூட் என்ன? இது கனெக்ட் ஆகல, சுவிட்ச் கனெக்ட் ஆகல, அதனால இதுக்கு பேரு ஓபன். ஏன் ஓபன்? நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். No flow of current. Okay, right. இங்க பாரு, சர்க்யூட் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பல்ப் எரியுமா? எப்படி சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்? இந்த சுவிட்ச் இதோட கனெக்ட் பண்ண எரியுமா? இது சுவிட்ச் மேல இருக்கு, இதோட சேர்த்துறோம்னு வச்சுக்க, இப்படி கீழே இறக்குறோம்னு வச்சுக்க, இப்படி கீழே இறக்கி இதோட கனெக்ட் பண்ண இந்த மெட்டல் இந்த மெட்டலோட ஜாயிண்ட் ஆகுமா? என்ன ஆகும்? கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகுமா? பல்ப் எரியும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க க்ளோஸ்டு சர்க்யூட். Okay, an electric circuit provides an uninterrupted endless path for the flow of current. அடுத்தது சீரிஸ் என்ன? இது பேட்டரி, ஒரே லைன்ல பக்கத்துல ஒரே சீரிஸா தொடர்ச்சியா இப்படி கனெக்ட் பண்ணா அதுக்கு பேரு சீரிஸ் சர்க்யூட். பேரலல்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு மேல ஒண்ணு, அது மேல அட்ஜசன்ட். பேரலா கனெக்ட் பண்ணா அதுக்கு பேரு பேரலல் சர்க்யூட். அப்ப இங்க ஒரு சுவிட்ச் வச்சுக்கிட்டா, இந்த சுவிட்ச் எடுத்துட்டா இது எரியும், போட்டிருந்தா கூட எரியும். ரெண்டுமே எடுத்துட்டா ரெண்டுமே எரியாது, தனித்தனியா எரிய வைக்கலாம். இப்ப வீட்டுல இருக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த பல்பு தனியா இந்த பல்பு தனியா பண்ண முடியுது இல்ல, எல்லாமே பேரலல் சர்க்யூட்ஸ். சரி, அடுத்தது என்னது? லெட்ஸ் இமேஜின். Okay, அது வேண்டாம். Let us see conductors. Conductors are the materials. Conductors are the material whose atoms have electrons that are loosely bound and are free to move through a material. இதுதான் இது. What is a conductor? Conductor is a material whose atoms moves freely around and they are loosely coupled. லூஸ்லி பவுண்ட். நல்ல சேர்த்து டைட்டா இருக்காது. ஆட்டம்ஸ் லூஸா இருக்கும். அதனுடைய எலக்ட்ரான்ஸ், ஆட்டம்ல எத்தனை என்னென்ன இருக்குன்னு சொன்னா நம்ம? எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படி படிச்சுமா? அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் லூஸா இருந்துச்சுன்னா, லூஸா பவுண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கண்டக்டர். நல்லா டைட்டா பவுண்டா இருந்தா அதுக்கு பேரு இன்சுலேட்டர் சொல்லுவாங்க.
ஓகேவா? A material that is a good conductor with a little resistance to the flow of charge, flow of electron on application of electrical voltage. External voltage நம்ம பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு குட் கண்டக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர் எல்லாம் கரண்ட் நல்லா ஃபாஸ்டா போகும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃபாஸ்டா இருக்கும். சரியா? The flow of charge is what constitute the electric current. Flow of charge இப்படி போகுது, கரண்ட் போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றோம். A good conductor has high electric conductivity in the above activity. அதாவது பாரு, இது மாதிரி லூஸ்லி கப்புல்டா இருக்கும். கண்டக்டர்ஸ் ஆஃபன் லெஸ் டு எலக்ட்ரான். வேகமா போகும். இந்த இடத்துல இது நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இது போறது ஸ்லோவா இருக்கும். இன் ஜெனரல், மோர் the free electrons, the better material will conduct. Free electrons நிறைய போச்சுன்னா it is a good conductor அப்படின்னு பேர். அடுத்தது இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா தடுக்கிறது, தடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வுட். வுட்ல கரண்ட் போகுமா? ஏன் போகாது? அதுதான் கொஸ்டின். These materials which doesn't have enough free electron, இதுல enough free electron கிடையாது மெட்டீரியல்ல, and are not good at conducting electricity. Those materials which don't have enough free electrons are not good at conducting electricity, or we say that they would be poor conductors of the electricity and they are called insulators. This is another important point. Conductors is a loose free flow, electron flow ஃப்ரீயா இருக்கும். இன்சுலேட்டர்ல எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரீயா இருக்காது. ஓகேவா? அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாரு, இது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க எப்படி இருக்குப்பா? இங்க எப்படி இருக்கு? ஃப்ரீயா போறதுக்கு வழி இருக்கா? இங்க எப்படி இருக்கு? கூட்டமா இன்னும் நிறைய டென்ஸா கூட இருக்கும். அப்போ இதனுடைய ஃப்ளோ வந்து மெதுவா தான் போகும், அல்லது சம்டைம்ஸ் இருக்கவே இருக்காது. ஓகேவா? This is the material used in SIM. This is the material used in SIM cards, computers and ATM cards. Do you know by which material it is made up of? It is copper. Copper? Yes. The chip which can be used in SIM cards, computers and ATM cards are made up of semiconductors, namely silicon and germanium, because of their electrical conductivity. Oh, it பேரு silicon or germanium, not copper. Okay, and lies between the conductor and insulators. Okay. An insulator gives lot of resistance to the flow of charge. Correct? Charge flow ஆவறதுக்கு பயங்கரமான தடுப்பு வந்து உருவாக்கும். அதுக்கு பேர் தான் வந்து இன்சுலேட்டர். During the drift of the electron in an object with the external voltage is applied, collision occur between the free electrons and the atoms of the materials also affect the movement of the charge. These collisions mean that they get scattered. It is a combination of the number of free electrons and how much they are scattered that affects how well the metal conducts electricity. The rubber eraser does not allow electric current to pass through it. So the rubber is not a conductor of electricity. Rubber is an insulator. ஒரு ரப்பர் வழியா கரண்ட் பாஸ் பண்ணா அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இருக்குமா? இருக்காது. அதனால இட் இஸ் நாட் அ கண்டக்டர். இதையே வந்து ஒரு மெட்டல் வழியா அனுப்புனா இருக்குமா? மெட்டல் வழியா அனுப்புனா மெட்டல் வழியா சார்ஜ் போகுமா? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இருக்குமா? இருக்கும். மெட்டல்னா என்னப்பா? ஒயர்ல என்னப்பா? மெட்டல் தானப்பா. காப்பரு, அயனு, அதெல்லாம் என்னது? மெட்டல்ஸ் தானே. அது வழியா போகும் தானே. அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் கண்டக்டர். அது மாதிரி போகலன்னா அதுக்கு பேரு இன்சுலேட்டர், which has high resistive power. Okay? Right. Most of the metals are good conductors. Most of the metals are of good conductor of electricity, while most of the non-metals are poor conductors of electricity. Metal என்ன?
இரும்பு, காப்பர், இரும்பு, காப்பர், கோல்டு, கோல்டு, சில்வர், சில்வர் அதெல்லாமே வந்து மெட்டல்ஸ். அலுமினியம், அலுமினியம் இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் என்ன? வுட், பிளாஸ்டிக் இதெல்லாம். சரியா? பேப்பர், வாட்டர்லாம் சொல்லக்கூடாது. வாட்டர் இஸ் a குட் கண்டக்டர். வாட்டர்ல ஒயர் வச்சா சாக்கடிக்கும். இட் இஸ் a குட் கண்டக்டர். ஏர் இஸ் நாட் a கண்டக்டர். எப்படி? இப்போ 2 கரண்ட் போற ஒயர் இப்படி வச்சா சாக்கடிக்குதா? தொட்டாதான் சாக்கடிக்கும். ஆனா நடுவுல வாட்டர் இருந்துச்சுன்னா டேமேஜ். ஆமா. சரி, wires பாருங்க, பாரு அதே வருது பாரு. Wires made of copper and electrical conductor have very low resistance. Copper wires are used to carry currents in households. வீட்ல எல்லாம் கரண்ட் கொண்டு போறதுக்கு என்ன பண்றாங்க? காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்றாங்க. These wires are in turn enclosed in electrical insulators or metals of high electric resistance. These materials are usually made up of flexible plastic. Flexible plastic என்னப்பா? அந்த டேப் இருக்குல்ல, இந்த black டேப் பாரு அந்த ஒயர்ல, அதுக்கு பேர் தான் வந்து flexible plastic. அதுக்கு பேரு plastic. அது வச்சு ஒட்டி வைப்பாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் நாளைக்கு படிக்கலாம். ஓகே, we will study effects of electric current tomorrow.